ஏழைக்கு உதவி செய், இறைவனை காணலாம். ஒரு சிறுகதை. பழனிக்கு அருகில் வாழும் விவசாயி ஒருவர் தன் தோட்டத்தில் வாழை பயிரை பயிரிட்டிருந்தார். நன்கு விளைச்சல் தந்தால் முருகப்பெருமானுக்கு ஒரு முழு தாரை தருகிறேன் என்று கூறினார். அதன்படி நன்கு விளைச்சல் வந்தது. முருகப்பெருமானுக்கும் ஒரு முழு தாரை கொடுத்தார். அந்த தாரில் 300 பழங்கள் உள்ளது என தன் வேலையாளிடம் கொடுத்து அனுப்பினார். பழத்தை பெற்றுக் கொண்டதாக கோவிலில் சீட்டு வாங்கி வா என்று கூறினார். இடையில் பசித்ததால் அதிலிருந்து 6 பழங்களை எடுத்து சாப்பிட்டு விட்டார். கோவில் நிர்வாகமும் 294 பழங்களுக்கு மட்டுமே சீட்டை கொடுத்தது. இதை கண்ட முதலாளி மிகவும் கடிந்து கொண்டார். மிகவும் அந்த வேலையாளை அடிக்கவும் செய்தார். பின்னர் இரவு கனவில் தோன்றிய முருகப்பெருமான், தாங்கள் அனுப்பிய வாழைப்பழம் மிகவும் நன்றாக இருந்தது என கூறினார். அப்படியா முருகா, மிகவும் நன்றி. 300 பழங்களும் நன்றாக இருந்ததா என்று கேட்டார். அதற்கு முருகப்பெருமான் கூறினார், நீ எத்தனை பழங்கள் கொடுத்தாய் என்று தெரியவில்லை, ஆனால் நான் சாப்பிட்டது 6 பழம் மட்டும்தான். மிகவும் சுவையாக இருந்தது. அப்போதுதான் அவர் உணர்ந்தார், ஏழைக்கு உதவி செய்தால் இறைவனை